இவளை காதலிச்சா அவங்களுக்கு கல்யாணம் ஆடி இவளுக்கு கல்யாணம் ஆகாது. செட்ல பாத்தீங்கன்னா அண்டா குண்டா சட்டி இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா அங்க இருக்கும். ஒண்ணுமே உபயோகத்துக்கு கிடையாது. ஹாய் மக்களே, நான் தான் ரேணு. ஸோ எஸ், தங்கமகள் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ வந்து ஒரு வழியாக வசந்திக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க. சரி ஓகே வருவோமேன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு கொடுத்து வச்சுருக்கேன். கழுத்தில் போட்டுருந்த ப்ரொடக்ஷனோட கழட்டி கொடுத்துட்டேன். ஸோ எஸ், ஆனால் உங்களுக்கு வந்து தங்கமகள் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பழங்காலத்து வீடு. நடுவில் குறுக்கால போன கௌஷிக் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். சரி அப்படியே நீங்கள் அந்த பக்கமாக காட்டுங்க. அங்கே ஒரு ஷார்ட்டுக்கு வந்து மீனாட்சி சார் இவர் வந்து பாசமேட்டு மேனேஜர் வைத்தீஸ். இவரோட சமையல் சூப்பராக இருக்கும். அண்ட் இது ஆல்சோ டாக் லவர். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாக் ரொம்ப ரொம்ப இவருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். தங்கமகள் செட்ல பாத்தீங்கன்னா அண்டா குண்டா சட்டி இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா அங்க இருக்கும். ஒண்ணுமே உபயோகத்துக்கு கிடையாது. எல்லாமே சும்மா டெமோ கூட. ப்ரொடக்ஷன் கறிக்கொழம்பு நிஜமாவே கறிக்கொழம்பு. ஓ மை காட், நிஜமாவே கறிக்கொழம்பு. கடவுளே. சாம்பார் பரவாயில்லப்பா, டெமோக்கு வச்சிருக்காங்க நினைச்சேன். உண்மையாவே இருக்குப்பா. தக்காளி இருக்கு வச்சிருக்காங்க. ஆனா சமையல் கட்டில எதுக்கு பெயிண்ட் பிரஷ்ன்னு எனக்கு தெரியல. மேக்கப் போட்டு நாங்க நடிக்கிறோங்கிறது குத்தி காட்டுற மாதிரியே இருக்குது. ஊர்ல ஒரு பெயிண்ட் நீங்க அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிப்பேன், மத்தவங்க கூட அடிக்க மாட்டாங்க. நான் தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி தான் போறேன். இன்னும் எதையாவது எடுக்க முடியுமா நான் வீட்டுக்கு? வீட்டுக்கு தேவைப்படுமா பாருங்க. நல்லாதான் இருக்கு வாங்குறதுக்கு. ஷார்ட் பண்ணுங்க. தம்பி ஷார்ட்ல இருக்காப்புல. நான் ஷார்ட் நடக்கும்போதே அவங்க ஒரு ஷூட் எடுக்கும்போதே நான் ஒரு ஷூட் எடுக்கிறேன். தலைக்கு எவ்வளோ பெரிய தில்லு பத்தியா? டேரக்டருக்கு தெரிஞ்ச ஏண்டி 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டா நீ வாங்கலையா பாக்குறியா அப்படின்னு மன்னிச்சுங்க சார், சாரி சார், சும்மா ஒரு விளையாட்டுக்கு. ஜென்ரலாக தங்கமகள் ரொம்ப கிட்ட வராதிங்க, நான் மூஞ்சி பேய் மாதிரி இருக்கும். அது தங்கமகள் ஷூட்டிங் ஸ்பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இதுதான். அதேங்களா இங்கே வந்து ரீல்ஸ்லாம் எடுத்த சமயம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே மழைலாம் வரும்போது இந்த இடம் மட்டும் தண்ணியாக இருக்கும். புரியல, நீங்கள் மழை வந்தால் இந்த இடம் நல்லா இருக்கும்னு காட்டணும். அதுக்காக தரைக்கு கூட தூண்டு போவீங்க என்னன்னா